சம்பளம் வாங்குங்க. டீச்சர்ஸ்க்கு கோரிக்கை அதானே. இல்ல பத்தலையா, நீங்க சிஎம் கிட்ட பேசுங்க. எங்க ஸ்கூல்ல பள்ளிக்கூட டீச்சர்ஸ்க்கு இல்ல, பாதிக்கப்படுறது யாரு? இந்த பிள்ளைங்க தானே. இப்ப புரியாத வயசுல அப்புறம் நாளைக்கு எப்படி இந்த பிள்ளைய 8th 10th 9th போனா எப்படி இந்த பிள்ளைய படிக்குங்க? இப்ப தெரியல. இப்ப வெறும் 43 பேர் தான் இருக்காங்க. நீ இதுலயும் குறைஞ்சிட்டே போனா ராயபாளையம் ஸ்கூல்ல இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலை வருமா? கண்டிப்பா வரும். இங்க வந்து ஹெச்எம் மேடமும் இல்ல, கூடுதல் ஆசிரியர்களும் கம்மியா இருக்காங்க, டீச்சர் இல்ல. பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு சொல்லி தரதுக்கு டீச்சர் அவசியம் தேவைப்படுது. சீக்கிரம் எங்களுக்கு டீச்சர் நியமனம் பண்ணணும். அதனால பிள்ளைகளுக்கு படிக்கிறதுல கணித பாடம் மட்டும்தான் எடுக்கிற மாதிரி இருக்கு. மித்த பாடங்களுக்கு டீச்சர் தேவைப்படுது. படிப்பு வந்து படிக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க குழந்தைங்க. அடுத்து 9th 10th போயில ரொம்ப சிரமப்படுவாங்க. அதனால எங்களுக்கு டீச்சர்ஸ் கண்டிப்பான முறையில வேணும். அதற்கு என்ன பண்ணீங்க? பசங்களை உட்கார வச்சிருக்கீங்களா? ஏன் அனுப்பல ஸ்கூலுக்கு? டீச்சர் தேவைன்னு சொல்லி இன்னைக்கு நாங்க அனுப்பல. வேண்டுகோள் வச்சிருக்கோம். எங்களுக்கு டீச்சர் வேணும்ன்றக்காக குழந்தைங்களை இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பல, வீட்டுல இருக்காங்க. ஒரு காலத்துல 300 பேருக்கு மேல படிச்சிருக்காங்க. ஆமா, நானும் இந்த ஸ்கூல்ல படிச்ச பொண்ணுதான். 10th நகலால இருந்துச்சு, 150 குழந்தைங்க இருந்தோம். இப்போ வந்து எல்லாருமே தனியார் ஸ்கூல்ல தேடி ஓடுறாங்க. ஆனா இது இங்க அனுப்பணும், நாங்க கேக்குறோம். ஸ்கூல்ல இங்கே சேருங்கன்னு சொல்றோம். எல்லாருமே தனியார் ஸ்கூல்ல தேடி விரும்பி போறாங்க. அதனால ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருச்சு. இப்போ 42 பேர். நாங்க வந்து ராயபாளையம் ஸ்கூல்ல, ராயபாளையம் ஏடி காலனிலேருந்து எங்கள் பிள்ளைய படிக்க போகிறாங்க. ராயபாளையம் ஸ்கூல்லேருந்து பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது. எல்லா பேரண்ட்ஸுகளும் வந்து இதை வந்து ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க இன்றைக்கி. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகளுக்கு சொல்லித்தர்றது இல்லைன்னு சொல்கிறாங்க. பேரண்ட்ஸுக்கு வந்து இங்கே வந்து பேசுகிறாங்க. பிள்ளைங்க வந்து என்ன எதுலப்பா சொல்லித்தராங்க உங்களுக்கு? அதில் போட்டு சொல்லித்தராங்க போல். அதனால் டீச்சர்ஸுக்கு வந்து ஒரே சண்டை போட்டுக்கிட்டு இருக்குன்னு பிள்ளைங்க சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் பிள்ளைகிட்டே நேரடியாக என்னன்னு கேட்டுக்கோங்க. சொல்லியா? எங்கள் ஸ்கூலில் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. பாடம் நடத்தவே மாட்டேங்கிறாங்க ஒழுங்கா. மற்ற பாடம் பூரா நாங்களாக படிக்கிறோம். மேக்ஸ் ஒன்று தான் எங்களுக்கு நடத்துகிறாங்க. எத்தனை நாள் அந்த பிரச்சனை இருக்கு? டெய்லியும் 7வது படிக்கிறேன். எங்கள் ஸ்கூலில் சண்டே டெய்லியும் போடுறாங்க டீச்சர்ஸ். அதுவும் இல்லாமல் நான் சில பாடம் எல்லாம் எங்களுக்கு புரியாத பாடத்தெல்லாம் ப்ரொஜெக்டரில் போடுறாங்க. அது எங்களுக்கு சவுண்டு அவ்வளோவா கேட்க மாட்டேங்குது. எங்களால் புரிஞ்சு படிக்க முடியல சார். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறையினால் குழந்தைகள் படிப்பு ரொம்ப கவனம் குறையா இருக்கு. எக்ஸ்ட்ரா டீச்சர் போட்டு பிடி மாஸ்டர்லாம் போடுங்க. டீச்சர் இது பண்ணுங்க, போட்டு விடுங்க. இதனால மாணவரோட படிப்பு கொஞ்சம் மந்தமாயிருது. அதனால இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு பசங்களை அனுப்பலாம். இப்போ அனுப்பிடுறான் பேசிட்டு போறது.